செட்டியாரமாசமையலுக்கு நல்வரவு. நான் ஹேமா. இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, உப்பில் இருக்க விஷத்தன்மையை எப்படி நீக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உப்பில் போய் விஷத்தன்மைனாக்கா கண்டிப்பாக உப்பில் விஷத்தன்மைன்றது இருக்குது. எப்படின்னாக்கா, இந்த ஹை பிபி இருக்கவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க உப்பு நீங்கள் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னாக்கா, இதில் இருக்க ஒரு விஷத்தன்மை தான் ரத்தத்தில் கலந்து நம்மளுக்கு அந்த ப்ரெஷரை அதிகம் பண்ணும். இது எப்படி நீக்குவதுனாக்கா ரொம்ப சுலபமான வழி தான். நம்மளால் இந்த இந்துப்போ இல்லை கருப்புப்போ ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேட்டு அதிகம். அதெல்லாம் இது கிலோ 10 ரூபா 12 ரூபானாக்கா அது கிலோ 80 ரூபா 100 ரூபா அது மாதிரிலாம். அது சரி, இது நார்மலான ஒரு உப்பு எப்படி நம்ம இதில் இருக்க விஷத்தன்மை நீக்கலாம் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். முருங்கை இலை தான். முருங்கை இலை போட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நம்ம அப்படி பண்ண சொல்ல இந்த உப்பில் இருக்க தேவையில்லாத அந்த விஷத்தன்மை இந்த கீரையில் எப்போ கீரை ஈரத்தன்மையாக தான் இருக்கும் இல்லைங்களா, அதில் இறங்கிடும். அப்படியே இறங்கிடும். அது ரெண்டும் நல்லா மெர்ஜாகி மிக்ஸ் ஆகி நல்லா வறுக்க சொல்ல அது பொதுவாக உப்பு பார்த்தாக்கா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். கையில் தொட்டாவே காஞ்ச மாதிரி இருக்காது. நம்ம அந்த மாதிரி உப்பு இதில் போட்டு செய்ய சொல்ல அதில் இருக்க தேவையில்லாத அந்த விஷத்தன்மை இந்த பண்ணி எல்லாமே இந்த முருங்கைக்கீரையில் இறங்கிடும். அது நல்லா ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுக்கணும். எப்படின்னாக்கா எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். நீங்கள் சட்டியில் கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்கிட்ட சட்டி அவ்வளோ பெரிய சட்டி இல்லை, இரும்பு கடாயில் செஞ்சால் இன்னும் சூப்பர், நல்லாவே இருக்கும். என்கிட்ட அவ்வளோ பெருசாகவும் இல்லை. இது 1 கிலோ தான் போட்டு செய்யணும் கிடையாது. ஒரு பெரிய பாத்திரமாக இருந்தாக்கா ஒரு 2 கிலோ 3 கிலோ கூட நீங்கள் போட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஆனால் ஒரு கைப்பிடி போட்டால் போதும். அது எக்ஸ்ட்ரா போனால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் தப்பே கிடையாது. இது ஏன்னா எந்தளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை சேர்க்குறோமோ அந்தளவுக்கு உப்பு சுத்தமாகும். அதுதான் அங்கே முக்கியம். அங்கே நம்ம இது பொதுவாக உப்பு பார்த்தா ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, இதில் போட்டாக்கா அந்த நம்ம வறுக்க உப்பு ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனாக்கா பாருங்கள், எப்படி பாருங்கள் அந்த முருங்கை கீரையெல்லாம் எப்படியே சருகு மாதிரி ஆகுது பாருங்கள், சுருங்கி வருது பாருங்கள். இந்த உப்பில் இருக்க அந்த விஷத்தன்மை எல்லாமே இந்த கீரையில் இறங்கிடுச்சு. உப்பு வறுக்க அந்த சவுண்டு வரும், ஒரு மாதிரி வெடிக்கும் உப்பு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது கல் உப்பில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் டேபிள் சால்ட்டு அதில் கூட நீங்கள் அது வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் கடையில் விற்கிற இந்த அயோடின் உப்பு எந்த உப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுடுங்க. நீங்கள் ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி சொல்லிட்டு மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உறந்தாச்சு பாருங்கள், நல்லா வெடிப்பாக இருக்குது பாருங்கள், பூத்து போய் இப்படி இருக்குது பாருங்கள். அந்த உப்பு மேலே எப்படி இந்த அரிசி பொரிச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அப்படியே மேலே பபுள்ஸ் மாதிரி வெள்ளையாக அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. நல்லாவே வருந்துருக்கு. நல்லா ஆறட்டுங்க. இது நம்ம இதில் இருக்க முருங்கை கீரையெல்லாம் எடுக்கணும். அதுக்கு நம்ம புடைக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா ஆறிட்ட அப்புறம் இந்த மாதிரி புடைக்கணுங்க. என்கிட்ட முறை இருக்க தொட்டும் பாருங்கள் புடைக்கிறேன் நான். இப்படி சருகு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா புறப்புறன்னு ஆயிடுச்சு. அந்த முருங்கை எல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம், யூஸ் பண்ண வேணாம். அதெல்லாம் கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் நம்மளுக்கு பொருள் நல்ல பொருளாக கிடைக்கிதில்ல, அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. நம்ம அந்த இந்து உப்பு கல் உப்பு கருப்பு உப்பு அதெல்லாம் வாங்கினாக்கா நம்மளுக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது கண்டிப்பாக. நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டாக்கா நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். நம்மளுக்கு செஞ்சதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டும் பாருங்கள். அதே மாதிரி புளியிலையும் விஷத்தன்மை இருக்குது. அதுவும் இந்த புளி உப்பு எல்லாமே ரத்தத்தில் தான் ரொம்ப அது ப்ரெஷரை அதிகம் பண்ணணும். நம்ம அதில் இருக்க விஷத்தன்மை எல்லாம் நீக்கிட்டாக்கா நம்ம நார்மலாக எப்போ மாதிரி உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், புளி இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை. ஒரு பக்குவப்பட்ட ஒரு நல்ல பொருள்னாக்கா நம்ம பயம் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். நம்ம
நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த புளியில் வந்து இருக்க விஷத்தன்மை வந்து எப்படி நீக்கணுன்றதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது கண்டிப்பாக இது வந்து பயன்படுத்திக்கோங்க. இது தெரியாதவங்க தெரிஞ்சவனாக்கா ஓகே, தெரியாதவனாக்கா கண்டிப்பாக வந்து செய்யுங்க நீங்கள். என்னதான் நீங்கள் வந்து இந்த கல்லுப்பே வந்து நிறைய ஹை ரேட்டில் கூட விற்குது உங்களுக்கு. அதெல்லாம் சும்மா தான் சொல்லுவேன் நான். அது வந்து எப்படி எந்த உப்பு இருந்தாலும் வந்து ஒரு முறை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள். செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இதே கூட நீங்கள் மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணாக்கா டேபிள் சால்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுவும் தனியாக காசு கொடுத்து வாங்கணும்னு இல்லவே இல்லை. நான் ஒரு குடும்பம்னாக்கா ஒரு 2 கிலோ உப்பு 3 கிலோ ஆகுங்களா. நீங்கள் செஞ்சுன்னா பாதிக்கு பாதி வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சாலும் மிக்ஸி பிளேடும் நல்லா ஷார்ப்பாகிடும். அதே நேரத்தில் உப்பு வந்து தூள் ஆகிடும் நம்மளுக்கு. அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், எல்லாமே எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே க்ளீனாக எல்லாமே எடுத்தாச்சு. நான் எப்போவுமே இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணி பெரிய ஜாடி இருக்குது என்கிட்ட, அதில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன் நான். பாருங்கள், அப்படியே பூத்து போயிருப்பாரு. அப்படியே ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு நல்லா. இந்த மாதிரி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.